இவ்வளவு பெரிய நல்ல பிளேயர்ஸ் இருந்தாலும் இந்த பேஸ்பால் டீம் இந்த சின்ன பொண்ணு இல்லைன்னா இந்த ஒரு கேமை ஜெயிச்சிருக்கவே மாட்டாங்க. இந்த டீம்லயே ஒரு சீனியர் பிளேயர் இருக்காரு. அந்த சீனியர் பிளேயரோட பொண்ணு தான் இவன். திடீர்னு கிரவுண்டுக்குள்ள இறங்கி குடுன்னு ஓடிட்டு இருக்கா. இதை அவங்க அப்பா பார்த்துட்டு போகாதேன்னு தடுத்தாலுமே அந்த பிளேயர்ஸ் கிட்ட எல்லாம் போய் பேசிட்டு இருக்கா. அங்க போயிட்டு நீங்க எல்லாருமே தப்பான ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, என்கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த மேட்ச் நம்ம ஜெயிக்கலாம்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. அவங்க அப்பாவும் அந்த கோச் கிட்ட நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க கோச், அவ ஏதோ விளையாட்டுத்தனமா பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அந்த பொண்ணு சொன்ன ஸ்ட்ராட்டஜி எல்லாமே அந்த கோச்சுக்கு பிடிச்சி போயிடுது. அதனால அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாரும் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் பிரேக் டைம் முடிஞ்சிடுது. எல்லாரும் செகண்ட் ஹாஃப்ல விளையாடுறதுக்காக உள்ள போயிட்டு இருக்காங்க. ஆனா அந்த கேம் ஸ்டார்ட் ஆகும் முன்னாடி ஒரு பிளேயரை கூப்பிட்டு உங்களுக்கு எங்க அப்பாவுக்கு நிறைய சண்டை வருதுன்னு தெரியும், ஆனா எதையுமே கேம்ல காட்டாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிடுறா. எல்லாத்துக்கிட்டுமே பேசி முடிச்சுட்டு கடைசி அவங்க அப்பாட்ட வந்துட்டு நல்லா விளையாடுங்கப்பான்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிடுறா. பாண்டியமா வெறியானா படுத்துரும் அரியானாங்கிற மாதிரி பிகில் பட கிளைமாக்ஸ்ல வர எல்லா விஷயமுமே அங்க நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வர எல்லா பாயிண்ட்ஸுமே இந்த டீம் தான் எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஒரு கேமை ஜெயிக்கவும் செய்யறாங்க. இந்த மாதிரி ஒரு சில நேரத்தில் யார் சொல்றாங்கிறது முக்கியம் இல்லை, என்ன சொல்றாங்கிறத கேட்டு நடந்தோம்னா நம்ம வாழ்க்கையும் நல்லா இருக்கும். நான் சொல்றது கரெக்ட் தான் சொல்லிட்டு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எஸ்ன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க.